வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்றைக்கி நம்ம சஞ்சு சாம்சனோட அஃபிஷியல் ட்ரேட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். எஸ், இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோலாம் பார்ப்போம். ஓகேவா? சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு தான் வருவார். சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேயர் தான் சஞ்சு சாம்சன். எம்எஸ் தோனிக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் தான் நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ வீடியோஸ் பார்த்தோம், எவ்வளோ நியூஸை போட்டோம். ஸோ எவ்வளோ தான் இதெல்லாம் பார்த்தாலும் இப்போ டிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஓப்பனர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் இந்தியன் டீமில் இருக்க ஒரு பிளேயர் கேஎல் ராகுல் இருந்தாலும் எங்களுக்கு சஞ்சு சாம்சன் தான் வேணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணியிருக்காங்களாம் ராஜஸ்தான் ராயல்ஸோட சேர்ந்து. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு 18 கோடிக்கு, இங்கேருந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கார்ல அவரை வந்து 10 கோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 8 கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இன்னொரே வந்து சொல்லலை. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கிட்ட நட்ராஜன் 10 கோடி, ஓகேவா, நட்ராஜனை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நட்ராஜனை நம்ம ஒரு ஃபேக்டராக வந்து வைப்போம். ஸ்டார்க்குமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாவோ இல்லை ட்ரேட் பண்ண போகிறதா வந்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சம்மர் ஜோசஃபை வச்சு ட்ரேட் பண்ண போகிறதா சொன்னாங்க. மேபி ஸ்டார்க்கு ரிலீஸ் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் வரும். ப்ளஸ் ஓப்பனர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அவர் ஒரு 10 கோடி வந்து சாலிடாக வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு எப்படி இருந்தாலும் ஒன்று காசாக வந்து கொடுத்துருவாங்க. இல்லைனா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க ட்ரேட் இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது நேற்றே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ட்ரேடுக்காக வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சிஎஸ்கே வந்து என்ன பண்ணாங்க, சிஎஸ்கே வந்து இந்த ட்ரேட் பண்ணியிருக்கணும் தானே ப்ரோ அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. சிஎஸ்கே திருப்பியும் போய் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் சஞ்சு சாம்சனை கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிளேயர் கொடுக்குறோம், சும்மாலாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் வந்து எங்கள் சைடில் இருந்து ரச்சின் ரவீந்திரா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சிஎஸ்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து உங்கள் ரச்சின் ரவீந்திராலாம் வேணாம், அவர் வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க, சஞ்சு சாம்சனை டக்குன்னு கொடுக்குறோம், 18 கோடிக்கு 18 கோடி, ஸ்டார் பிளேயருக்கு ஸ்டார் பிளேயர், இந்த ஒரு ட்ரேடை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கதையே வேணாம், நாங்கள் போனால் நாங்கள் பிளேயிங் 11ல் ரவீந்திர ஜடேஜாவை வச்சு தான் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா எவ்வளோ காலம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவோட. ரெண்டாவது இந்த ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜாவும் பிச் பண்ணியிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ரவீந்திர ஜடேஜா பேசியிருக்கலாம் சிஎஸ்கே கிட்ட, ஏங்க இது வந்து என்னோட ஹோம் டீமை, நீங்கள் எங்களை தாராளமாக ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லை தாராளமாக என்னை ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கலாம். பட் அவரும் கேட்கல, சிஎஸ்கேவும் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு விதமான ட்ரேட் டாக்ஸ் வந்து போய் கடைசியாக வந்து டிசி தான் வந்து இதை வந்து முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேஎல் ராகுலோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரேடை பற்றி, அண்ட் ஃப்யூச்சரில் வந்து டிசி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.